ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது எடப்பாடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை, அதுதான் இன்றைக்கான கொஷின். ஸோ வாங்க அதுக்குள்ளே பேசுவோம். இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில பிரச்சாரத்தில் எடப்பாடி அவர்களை பார்த்து ஒரு சில கொஷின் கேட்டிருந்தாங்க. அதேக்கு ஆப்போசிட்டில் எடப்பாடியும் கேட்டிருந்தாங்க, ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எடப்பாடி கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய சமாதிக்கு கடற்கரையில் இடம் கேட்டோம், அவங்க கொடுக்க மறுத்திருந்தாங்க. ஒரு முதலமைச்சர்கிட்ட நான் போயிட்டு அவ்வளோ பணிவாக கேட்டிருந்தேன். ஆனால் அந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னது எல்லாம் உண்மைதான், நான் ஏன் இடம் கொடுக்கலன்னா கருணாநிதி அவர்கள் பண்ணதே தான் நான் திருப்பி பண்ணேன். ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ரூல்ஸ் தான், அவர் என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரூல்ஸு எங்களுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்றத கேட்டிருந்தாரு. என்னன்னா, எடப்பாடி அவர்கள் கருணாநிதி ஐயா அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே காமராஜர் அவர்களுக்கும் எம்ஜிஆரோடைய மனைவி அவர்களுக்கும் ஆட்சியில் இருந்து இறந்த போது இடம் கொடுக்கல கடற்கரையில் நாங்கள் கேட்டதுக்கு. இப்போ நாங்கள் எதற்கு அவருக்காக கொடுக்கணும்? ஆட்சியில் இருந்தால் கூட இடம் கொடுக்கலாம், ஆட்சியில் இல்லாதவர்களுக்கு கடற்கரையில் சமாதிக்கு இடம் தரப்படாது அப்படின்றத அவர் தான் ரூல்ஸை கொண்டு வந்தார். அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்படி அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியும் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் கேட்டிருந்ததுக்கு இதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களும் ஒரு சில வார்த்தை கூறியிருந்தாங்க. இந்த இடம் கொடுக்காதது மாபெரும் குற்றம் அப்படின்றத எடப்பாடி மேலே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ரிப்ளேவும் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டாக இல்லை தப்பான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவில் 10 தொகுதின்றத கேட்டிருந்தாங்க. நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒரு 8 தொகுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை அவங்களுக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் நிற்க மாட்டாங்களா, ஸோ அது அவங்க வெற்றி பெறாங்க இல்லையான்றதை தவிர காங்கிரஸில் இருக்கவங்க செல்வ பெருந்தகை அந்த தொகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இது உண்மையா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். இப்போது இந்த 2026 எலெக்ஷனில் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு சில விஷயம் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் ஓட்டுறதும், இந்த மாதிரி சவுத்தில் அவங்கவுங்களுடைய சின்னத்தை பதிவு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத மக்களிடையே ஒரு கருத்தாக எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறது யார், நீங்களா நாங்களா, யார் எதிர்க்கிறாங்க அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு திமுகவில் எப்போவுமே ஏடிஎம்கே தான் எங்களுக்கு ஆப்போசிஷனாக நாங்கள் நினைக்கிறோம். தாவேக்கான்ற ஒரு கட்சியெல்லாம் நாங்கள் ஆப்போசிஷனாக நினைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்தாலுமே அவங்க எங்களுக்கு ஆப்போசிட்டில் என்றைக்குமே அவங்க ஈடாக மாட்டாங்க. அப்படி நாங்கள் நினச்சோன்னா ஒன்று ஏடிஎம்கே மட்டும்தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக நினைப்போம், மற்றபடி தாவேக்காவை நாங்கள் ஒருபோதும் எதிர்கட்சியாக நினைக்க மாட்டோம் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசியிருந்தார். ஸோ இது 2026 எலெக்ஷனில் தொடருமா என்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்து தேமுதிக பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எடப்பாடி ஒரு வைத்தறிச்சல் பிடிச்சவங்க, முதலமைச்சராக இருக்கும்போதே அந்த நிறைய பழி வாங்கினாங்க மக்களை, இப்போ மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் நிறைய சதி பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்றத பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தாங்க. ஏன்னா அவங்க எம்பி சீட்டை 5 கேட்டிருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாங்க. அப்படின்றத எடப்பாடி அவர்களே லெட்டர் எழுதி கொடுத்ததா அவங்க காமிச்சிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபுமே நியூஸ் சேனலில் இருக்குது, என்கிட்டயுமே இருக்குது. எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு தர வேண்டிய சீட்டை ஒதுக்கி விடலை, ஜஸ்ட் சொல்லியிருந்தாரே தவிர, ஆனால் எங்களுக்கு தர வேண்டியதே தரல, மற்றபடி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க அப்படின்றத ஒரு கருத்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா விஜய் திருச்சி போனதா எல்லாருக்குமே தெரியும். திருச்சி எதற்காக போனாங்க, வேட்புமனு தாக்கலுக்காக தான் போயிட்டு இருந்தார். அவர் ஆல்ரெடி சென்னையில் ஒரு தொகுதி, திருச்சியில் ஒரு தொகுதி நிற்கிறாரு. இந்த 2 தொகுதியில் எப்படி வெற்றி பெறுவாங்களா என்னன்றத தாவேக்கா தொண்டர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தாவேக்கா விஜய் என்ன பேசியிருந்தாங்கன்னா, எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க இந்த அரசு சைடில் இருந்தோம், எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றத எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு கரூர் சம்பவமாக இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்லியிருந்தார். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே நான் மக்களுக்காக எதிர்த்து வருவேன், எதிர்த்து நிற்பேன். பட் இது என்னன்னா, மக்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது உண்மையாக இருக்கும். மக்கள் தாவேக்கா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அந்த தொகுதியில் ஜெயிக்க வைப்பீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.